ஹலோ ஹாய் வணக்கம் மகளே, நான் உங்கள் விஷால். இன்னைக்கு எங்க வந்திருக்கோம்னு பாத்தீங்கன்னா ஒரு சூப்பரான பிளேஸ் இது. இயற்கையோட இயற்கையா வந்து பாத்தீங்கன்னா ஒரு நேச்சுரலான ஒரு இடத்துல வந்து ரொம்ப பயங்கரமா சோசியல் மீடியாவில் ட்ரெண்டா போயிட்டு இருக்க இடம் தான் அது. ஸோ கூரக்கடை பிரியாணி இது எங்க இருக்கு, எக்ஸாக்டா என்னென்ன கொடுக்குறாங்க, அதுவும் சனி ஞாயிறு மட்டும்தான் இங்க அவைலபிளா இருக்குன்னு சொல்றாங்க. அப்படி என்னென்ன ஸ்பெஷல் இங்க இருக்கு, அது மட்டும் இல்லாம இந்த அட்மாஸ்பியரே பாத்தீங்கன்னா நீங்க வந்து ஒரு கிராமத்துல இருக்கிற மாதிரி இருக்கு. ஒரு வில்லேஜ் டைப்ல மோட்டர் பம்ப், மோட்டர் செட் இருக்கு, வாழை தோப்பு இருக்கு. இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா இலை கூட பாத்தீங்கன்னா இங்கிருந்தே அறுத்து எடுத்துக்கிறாங்க. அப்படிங்கிற மாதிரி கெடா கறியா இருக்கட்டும், அது மட்டும் இல்லாம நாட்டுக்கோழியா இருக்கட்டும் அப்படின்னு எக்கச்சக்கமான வெரைட்டிஸ் நிறைய ஊர்ல இருந்து கார்ல நிறைய பேர் வந்துட்டு இருக்காங்க. ஸோ அந்த எக்ஸ்பெக்டேஷனை பூர்த்தி பண்ணுதா உண்மையாவே இங்க அப்படி என்ன இருக்கு, பின்னாடி திரும்பிப்பாங்களேன் பம்பு செட் சூப்பரா இருக்கு. அந்த வீடியோ உங்களை நான் பேக்ரவுண்ட்ல காமிக்கிறேன். ஸோ நீங்க இந்த இடத்துக்கு வரணும்னா எக்ஸாக்ட் லொகேஷன் எப்படி வரணும் அப்படிங்கறத அடுத்தடுத்து சொல்றேன். ஸோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஆக்சுவலி நேட்டிவ் வந்து திருச்சிங்க. எங்கள் மாமா வீடு வைத்தியநாம்பேட்டை. நான் பார்த்துருக்கேன் இங்கே யூடியூப்பில் ஒரு ஸ்பெஷலாக பயங்கரமாக ப்ரிப்பேர் பண்ணுறாங்க. சனி ஞாயிறு மட்டும் தான் கடை. நான் வந்து எல்லா வீக்லி எல்லா நாளுமே கடை இருக்குன்னு நினச்சிருக்கேன். அது ஸ்பெஷலாகவே திருச்சியிலே பயங்கரமாக இருக்குது. ஆனால் அதோட ஸ்பெஷலாக இங்கே கடுவலி திருவையாறு மாவட்டமாக திருஞ்சாவூர் மாவட்டம் திருவையாறு வட்டம் கடுவலில் பயங்கரமாக இருக்குன்ட்டு பயங்கரமாக நல்லாயிருக்கு. சூப்பர். இன்னும் சாப்பிடல, இன்னைக்கு தான் சாப்பிடலாம் வந்திருக்கேன். நானே கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரமாக மூச்ச போகிறேன். இன்ன வரைக்கும் கிடைக்கல. இனிமேல் தான் கிடைக்கணும் ஆர்வமாக இருக்கேன். ஆமாண்ணா. அண்ணா நீங்கள் எங்கே இருந்து பேசுகிறீங்க, எங்கேருந்து கிளம்புறீங்கன்னே தெரில. தஞ்சாவூரில் தானே கிளம்பி வந்துடலாண்ணா. வாங்கண்ணே. இருக்குண்ணா வாங்கண்ணே. வணக்கம். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கு. சொல்லுங்கண்ணா என்னண்ணா. இப்போ நம்மள்ட்ட வந்து நோக்கம் என்ன, வாரத்துக்கு 2 நாள் பிரியாணி. ஆமா, வாரத்துக்கு 2 நாள் தான் கடை. ஆமா, அதுவும் ஒரு வாழைத்தோப்புக்குள்ள. என்ன மோட்டோ இது வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்ம கிராமத்தில் பண்ணணும். இது வந்து எங்களோட சொந்த இடம். அடுத்தது வந்து நம்ம கிராமத்து ஸ்டைலில் அதை விறகடுப்பில் பண்ணி கொடுக்கணுங்கிறது நம்மளோட நோக்கம். மற்றபடி வேறு ஒன்றும் கிடையாது.
குவாலிட்டி நம்மள்ட்ட பெஸ்ட்டாக இருக்கும். அதனால் நம்ம இடத்த தேடி வராங்க சார். எல்லாமே மட்டன் ஜீரக சம்பா பிரியாணி தான் போடுறோம். ஆட்டு வந்து வெள்ளாடு தான் போடுறோம் பிரியாணிக்கு. எல்லாமே குவாலிட்டி வைஸ் நம்மள்ட்ட பெஸ்ட்டு தான். கிரேவி இதுக்கெல்லாம் எல்லாமே நல்லெண்ணெய் தான் யூஸ் பண்ணுறோம் சார். நம்மள்ட்ட வந்து பார்த்திங்கன்னா மட்டன் பிரியாணி இருக்குது, நான்வெஜ் மீல்ஸ் இருக்குது. மட்டன் பிரியாணி வந்து 250, நான்வெஜ் மீல்ஸ் வந்து 150. சைடிஷ்னு வந்து பார்த்திங்கன்னா மட்டன் மூளை, தலைக்கறி, குடல், செவரொட்டி, நாட்டுக்கோழி, சிக்கன் கிரேவி. ஃபிஷ்ஷு வந்து பார்த்திங்கன்னா நம்ம உயிரோட மீன் தான் வாங்குகிறோம், நம்ம லோக்கலில் தான் வாங்குகிறோம். நாட்டு மீன் மட்டும்தான் வாங்குகிறோம். அது தவா ஃப்ரை பண்ணி கொடுக்குறோம் சார் ஃபிஷ்ஷெல்லாம். ஏன் சார் எப்படி நான் மோட்டர் பம்பு செட்டு இதெல்லாம் எப்படி ஐடியா வந்துச்சு உங்களுக்கு? இதெல்லாம் ஒன்றும் ஐடியாலாம் வரலங்க. எங்களுக்கு தோப்புக்கு பம்ப் செட்டு பாஞ்சிக்கிட்டு இருக்கு. வந்தவங்க அப்படியே குளிச்சாங்க, அப்படியே அது ஒரு கிரியேட்டிவாக ஆயிடுச்சு. அது மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை. 2 நாள் மட்டும் ஏன்னா வாரத்துக்கு 2 நாள் மட்டும் நமக்கு ஒரு டிமாண்ட் இருக்குதுங்கிறது காரணத்துக்காக தான் பண்ணோம். மற்றபடி வேறு ஒன்றும் ரீசன் இல்லை. ஒரு 5 நாள் கொஞ்சம் மற்ற ஒர்க்கு இருக்குது எனக்கு. ஒரு 2 நாள் ஃப்ரீயாக இதை மட்டும் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இது பண்ணோம். கொரோனாவில் ஒரு டைம் பாஸாக ஸ்டார்ட் பண்ணது அப்படியே ஒட்டிக்கிட்டு சார். மற்றபடி வேறு ஒன்றும் கிடையாது. இந்த இடத்துக்கு எப்படி நான் வரணும்? இந்த இடத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா தஞ்சாவூர்லேருந்து வந்தாக்கா திருவையாறுலேருந்து கரெக்டாக ஒரு 4 கிலோமீட்ரு பனையூருங்கிற கிராமத்தில் உள்ளே இருக்குது. இந்த கடை வந்து எங்கள் ஊர் பேர் கடுவெளி. அதனால் ஊர் பேரை வச்சு வரணுங்கிறதுக்காக தான் கடுவெளி கூரை கடை பிரியாணின்னு வச்சுருக்கோம். திருச்சியிலேருந்து வந்தாங்கன்னா திருச்சியிலேருந்து வந்தீங்கன்னாக்கா கல்லணை, திருக்காட்டுப்பள்ளிலேருந்து 13 கிலோமீட்டர் சார் நம்ம ஊர். என்ன டைமிங்? ஒரு 12:30 ஸ்டார்ட் பண்ணிடுவோம். ஒரு 12:30 ஸ்டார்ட் பண்ணிடுவோம். ஸ்டார்ட் பண்ணிட்டாக்க ஒரு 2:30, 3 o'clockலாம் கம்ப்ளீட் ஆகிடும். ஒரு மத்தியானம் மட்டும்தான் எங்களுக்கு சாப்பாடு. மற்ற நாள்லாம் காலையில் நைட்லாம் கிடையாது. ஃபேமிலியாக வராங்க, ஃப்ரெண்ட்ஸாக வராங்க, 10 பேர் 15 பேர் வராங்க அப்படின்னா உங்களுக்கு முன்னாடி இன்ஃபார்ம் பண்ணணுமா? ஆமாம் சார், நீங்கள் எத்தனை பேர் வரீங்களோ எனக்கு இன்ஃபார்ம் பண்ணிடணும். இன்ஃபார்ம் பண்ணிட்டாக்கா நான் ரெடி பண்ணி வச்சுருவேன் சார். உங்களுக்கு வந்தாலும் எத்தனை பேர் வந்தாலும் ரெடி பண்ணி கொடுத்துருவாங்க. நாட்டுக்கோழி இதெல்லாம் சொன்னாங்க சார். இப்போ நாட்டுக்கோழி நம்மள்ட்ட இன்னைக்கு இல்லைனாக்கா அந்த ஒரிஜினல் கோழி கிடைக்கல, அதனால் வாங்கலை. போட்ட ஒரிஜினல் கோழி தான். ஒரிஜினல் கோழி தான். நம்ம சும்மா அந்த பண்ணை கோழியெல்லாம் போடுறது இல்லை. இன்றைக்கி ஒரிஜினல் கோழி கிடைக்கல, அதனால் வாங்கலை. ஆனால் ரெகுலராக இருக்கும். இன்றைக்கி மட்டும் இல்லை, நேற்று இருந்தது, இன்றைக்கி மட்டும் இல்லை. நெக்ஸ்ட் வீக்கில் அதை ஃபாலோ பண்ணிக்குவோம். அதை வாங்கி வச்சு பராமரித்து கட்டுறதுக்கு கூட இடம் சரியான இது இல்லை. அதனால இன்றைக்கி கோழி இல்லை. எப்படி மெயின்டைன் பண்ணுறீங்க? இவ்வளோ பேர் ஒர்க் பண்ணுறாங்க, எப்படி மெயின்டைன் பண்ணுறீங்க? அதான் பழகிடுச்சு சார். இது அப்படியே ரெகுலராக வந்தது தான், மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை. திருச்சியிலேருந்து வந்திருக்கோம். திருச்சி இடவட்டிப்புலேருந்து வந்திருக்கோம். இங்கே இந்த இடத்துக்கு நல்லா இருக்குன்னு சொல்லி சாப்பாடு சொன்னாங்க, அதனால வந்து சாப்பிட. எப்படி சார் இருக்குங்க சார்? நல்லா இருக்கு, டேஸ்ட்டாக இருக்கு. என் பேர் கவிதா, திருச்சியிலேருந்து வரோம். ஃபுட்டு வந்து இந்த மாதிரி நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு யூடியூப் மூலமாக தான் தெரிஞ்சு இங்கே வந்தோம். கல்லணை வந்துட்டு அப்படியே இங்கே வந்து ஒரு சாப்பிட்டுட்டு போகலாம் அப்படின்னு. ப்ரிப்ரேஷன் நல்லா இருக்குது, எல்லாமே நல்லா இருக்குது. லொக்கேஷனும் ஓகே, நல்லா எக்ஸ்பெக்டேஷன் எக்ஸ்பெக்டேஷன் ஃபுல்ஃபில். என் பேர் சாக்ரட்டிஸ். நாங்கள் கும்பகோணத்துலேருந்து வரோம். ஃபேஸ்புக்கில் பார்த்து தான் அந்த கடையை பற்றி தெரிஞ்சோம். ஏற்கனவே ஒரு தடவை வந்து ரொம்ப கூட்டமாக வந்து திரும்பி போனோம். இந்த தடவை எப்படியாவது வரணுமேனு சீக்கிரமாகவே கிளம்பி வந்தோம். ப்ரிப்ரேஷன் எல்லாமே நல்லா இருக்குது. நல்ல வீட்டு சாப்பாடு மாதிரி நல்லா அருமையாக இருக்குது. நல்லா இருக்குது. உங்களுக்கு பிடிச்ச எல்லாமே நல்லா இருக்குது. இந்த தலைக்கறி, சோரட்டி ரொம்ப அருமையாக இருக்குது. இவ்வளோ சாப்பிட்டா ரொம்ப அருமையாக பண்ணியிருக்காங்க. எல்லாமே நல்லா இருக்குது. ஸ்பைஸ் எல்லாமே ரொம்ப நல்லா இருக்குது. ஃபுட்டு நல்லா இருக்குது. இந்த கிரேவி எல்லாம் நல்லா இருக்குது. சிக்கன் எல்லாம். என்ன பிரியாணி சாப்பிட்றீங்க? நாங்கள் வந்து சிக்கன் பிரியாணி சாப்பிட்றோம். உங்கள் பேர்? என் பேர் பி விஷ்ணேஷ். எங்கேருந்து வரீங்க? நாங்கள் வந்து திருச்சியிலேருந்து வரோம். நல்லா இருக்கா? சூப்பராக இருக்கா? என்ஜாய் பண்ணீங்களா? நல்லா இருந்துச்சு. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு சொல்லுவீங்களா? சொல்லுவோம். ஓகே, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்க. ஓகே. விஷாலின் பார்வை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சொல்லுங்க. ஓகே சொல்லுங்க. விஷாலி பார்வை சர்ப்ரைஸ் பண்ணுங்க. ஓகே. இந்த சந்தர்ப்பம் கொடுத்ததற்கு ரொம்ப நன்றி. இங்கே சாப்பாடு சுமாராக இருக்குது, நல்லா இருக்குன்னு சொல்கிற அளவுக்கு ஒன்றும் இல்லை. பட் மீன் குழம்பெல்லாம் அவ்வளோ சுவையாக இல்லை. மற்றபடி எல்லாம் நல்லா இருக்குது. மீன் குழம்பு நல்லா இல்லை, மற்றபடி எல்லாம் நல்லா இருக்குது. உங்கள் பேர் சார்? காளிதாஸ். எங்கேருந்து சார் வரீங்க? கும்பகோணம். வரீங்க. வேறு என்ன சார் பிடிச்சிருங்க சார்? மீன் நல்லா கொஞ்சம் மூளை இதெல்லாம் நல்லா இருந்துச்சு. அது சோரட்டி அதெல்லாம் நல்லா இருந்துச்சு. ரேட் என்னென்னு என் பையனுக்கு தான் தெரியும்னா, ரேட் என்னென்னு தெரியலை. ரேட் எப்படின்னு தெரியலை. ஏப்பா, ஆக்சுவலாக வந்து நாங்கள் காலையிலே வந்துட்டோம். காலையிலே வந்து எல்லா ப்ரிப்பரேஷனு எல்லாம் எடுத்ததை பார்த்துட்டு எல்லாம் ரிவ்யூலாம் எடுத்துகிட்டு போய் மோட்டரில் போய் குளிச்சு வந்து பார்க்குறோம், எல்லாம் முடிஞ்சிருச்சு அப்படின்ட்டாங்க. ஆனால் என்ன பண்ணுறது, வந்தாச்சு. நம்ம இருக்கிறத சாப்பிட்டு உங்களுக்கு சொல்லிடுறேன் நான். பட் எனக்கு தெரிஞ்சு சொன்ன வரைக்குமே எல்லாமே
டீசெண்டான ஃபுட்டாக இருந்துச்சு. டீசெண்டாக சொன்னாங்க. நீங்கள் ஒரு சிட்டி லைஃப்பில் இருக்கீங்க, ஒரு ஒன் டே வந்து உங்கள் ஃபேமிலி கூட ஸ்பெண்ட் பண்ண நினச்சிங்கன்னா ஒரு வாழைத்தோப்பு மோட்டர் செட்டு ஒர்த்தாக இருக்கும். ஸோ இந்த எனக்கு இப்போ இங்கே தான் அவைலபிளாக இருக்குது. ஸோ இதுக்கப்புறம் இந்த மட்டன் பிரியாணி மீன் ப்ரோ சாப்பிடுங்க. ரொம்ப நேரம் வெயிட் பண்ணுறாரு ப்ரோ வரே. பீஸ் எடுத்துக்கிறேன். பீஸே இல்லை. ஸோ குஸ்கா தான் கடைசியில் கிடச்சது போல. ஸோ சேட். சீரக சம்பா மட்டன் பிரியாணி தான். மட்டன் பிரியாணி சீரக சம்பா. மீன் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆற்று மீன் ஃப்ரெஷ்ஷாக என்ன இருக்கோ அதை கொடுக்குறாங்க. நல்லா ஒரு மாதிரி ஃப்ரெஷ்ஷாகவே இருக்குது ஆற்று மீன். அது மீன் முட்டை எல்லாம் போட்டு ரெண்டு சேர்த்து. ஓகே, இது வந்து மீன் முட்டை எல்லாம் சேர்த்து செய்யலாம். சூப்பராக இருக்கும். 65 காலி ஆயிடுச்சு, காடை காலி ஆயிடுச்சு, குடல் காலி ஆயிடுச்சு, மூளை காலி ஆயிடுச்சு. ஏன்னா எதுக்கு ரிவ்யூ பண்ண வந்தேன் அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு எனக்கு. பட் இருந்தாலும் நல்லா ஒர்த்தான பிளேஸ் தான். நீங்கள் வெயிட் பண்ணி முன்னாடியே வந்துடுங்க. சாட்டர்டே சண்டே மட்டும்தான் ஓப்பனிங், மற்ற நாளில் கிடையாது. ஃபோன் நம்பர் கொடுக்குறேன், செக் பண்ணி பார்த்துங்க. ஸோ சாப்பிட்டு வரேன். ஓகே, வந்தாச்சு, சாப்பிட்டு முடிச்சாச்சு. ஆனால் சாப்பிட்டதுல மட்டும் நான் நிறைய சாப்பிட முடியல. ஏன்னா நான் மற்ற விஷயத்தில் வந்து ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அவங்க ஃபுட்டு ப்ரிப்பேர் பண்ணுறது, கஸ்டமர்கிட்ட ரிவ்யூ கேட்கறது, மோட்டரில் குளிக்கிறது, ட்ரோன் எடுக்கிறது அப்படின்னு பயங்கரமாக இந்த இடத்த பார்த்து எக்ஸைட்மெண்ட் ஆகிட்டேன். அதனால் வந்து எனக்கு ஃபுட்டு சாப்பிட்றதுக்காக இன்னொரு டைம் வரணும் அப்படின்னு நான் இங்கே இருக்கேன். சாப்பிட்ட வரைக்கும் மட்டன் பிரியாணி நல்லா இருந்துச்சு. மீன் வந்து நீங்கள் வந்து இப்போ ஆற்று மீன் சாப்பிட்றீங்க, உங்களுக்கு அந்த ஆற்று மீன்லாம் பிடிக்கும் அப்படின்னா ஃப்ரெஷ்ஷாகவே கொடுக்குறாங்க. அதே மாதிரி முட்டை பொரியல் சாப்பிட்டேன்னா அதுவும் சூப்பராக இருந்துச்சு. பட் இன்னும் ஒரு சில ஐட்டம்லாம் நிறைய சாப்பிடணும் வெயிட் பண்ணுறேன். சாப்பிட்டு பார்த்து நான் சொல்கிறேன். பட் இடத்த பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஒரு வீக்கெண்டில் ஒரு ஃப்ரெண்ட்ஸாக ஃபேமிலியாக வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். ஒரு நல்ல ஒரு வாழைத்தோப்பு நல்லா பாருங்கள், சுற்றி வாழைத்தோப்பு தான் இருந்துச்சு. சுற்றி வாழைத்தோப்பு, பம்ப் செட் இருக்குது, இடம் நல்லா நீட்டாக வச்சுருக்காங்க, க்ளீனாக இருக்குது. இன்னும் இங்கேருந்து ஒரு 50 மீட்டர் உள்ளே போனீங்கன்னா காவிரி ஆறே வந்துடும். ஸோ காவிரி ஆறு அந்த வியூ இன்னும் சூப்பராக இருக்கும். ஸோ அதெல்லாம் நீங்கள் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணணும்னா கண்டிப்பாக நீங்கள் ஒரு நாள் வாங்க. வரத்துக்கு முன்னாடி நான் ஒரு நம்பர் வந்து அண்ணனுடைய நம்பர் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஃபோன் பண்ணிவிட்டு மேபி ஒரு 5 மெம்பர்ஸ்க்கு மேலே 5 மெம்பர்ஸ் வரீங்க, ஒரு 10 மெம்பர்ஸ் வரீங்க, இல்லை 2 மெம்பர்ஸ்க்கு மேலே வரீங்கன்னா மறக்காமல் அவருக்கு இன்ஃபார்ம் பண்ணிவிடுங்க. என்னென்ன சாப்பிட போகிறீங்கன்னு சொல்லுங்கள், அதுக்கேற்ற மாதிரி ப்ரிப்பேரும் பண்ணுவார். நாட்டுக்கோழி கிடைச்சா கண்டிப்பாக நாட்டுக்கோழியும் பண்ணி கொடுப்பாங்க. அந்த மாதிரி கரெக்டாக எக்ஸாக்ட் லொக்கேஷன் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் திருச்சியிலேருந்து வரீங்கன்னா திருச்சி கல்லணை ரூட் எடுத்து கல்லணையிலிருந்து திருக்காட்டுப்பள்ளியிலேருந்து திருவையார் ரோட்டில் கரெக்டாக 13 கிலோமீட்டர் இருக்குது. நீங்கள் திருச்சியிலேருந்து அப்ராக்சிமேட்டாக 50 கிலோமீட்டர் நீங்கள் வந்தீங்கன்னா இந்த இடத்த நீங்கள் வந்து ரீச் பண்ணலாம். ஒரு பக்காவான வில்லேஜ் செட்டப்லாம் கிடையாது, நேச்சர் பக்காவான வில்லேஜ். நீங்கள் வந்து ஒரு நகரமயமாயதில் இருக்கீங்கன்னா கண்டிப்பாக இந்த இடம் உங்களுக்கு ரொம்பவே சூப்பராக அருமையாக அமையும். கண்டிப்பாக இன்னொரு நாள் நான் இங்கே வந்து எல்லா ஃபுட்டையும் டீட்டெயில்டாக ரிவ்யூ பண்ணுறேன். ஸோ நீங்கள் அதுக்கு பண்ண வேண்டியது ஒன்று தான், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. இந்த வீடியோ பற்றி கருத்துக்களை கமெண்ட் பதிவு பண்ணுங்கள். நீங்கள் இதுக்கு முன்னாடி இங்கே வந்திருந்தீங்கன்னா உங்களுடைய அனுபவம் எப்படி இருந்துச்சு அதை பற்றி நீங்கள் கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸ் பார்த்து தெரிஞ்சுப்பாங்க. ஸோ கடுவேலி கூரக்கடை பிரியாணி. ஸோ இந்த இடம் வந்து கண்டிப்பாக வந்து உங்களுக்கு லைஃப்பில் ஒரு நாள் வந்து நீங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். ஃபுட்டு டீசெண்டாகவே இருக்கும், நான் வந்து ப்ராமிஸ் பண்ணுவேன் அதை. ஸோ நான் உங்கள் விஷால், நன்றி, வணக்கம், டடா, விஷயம்.